திமுக கூட்டணி கட்சி ஆதரவுடன் முதலமைச்சராகிறார் விஜய். ஆதரவு தெரிவித்து ஆட்டத்தை முடித்திருக்கக்கூடிய முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் அடம் பிடிக்கும் ஆளுநர். திருமாவளவனை அசிங்கமாக பேசும் தாவேகா தொண்டர்கள். நெல்லையில் தீக்குளித்த விஜய் ரசிகர். பனையூரில் பட்டாக்கத்தியுடன் உடம்பை கிழித்து கொண்ட பரபரப்பு. ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. திமுகவை கைவிடாத முஸ்லிம்கள். அதிமுகவிலிருந்து வெளியேறும் 35 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைவார்களா? இந்த மாதிரி இந்த அரசியலோட அடுத்தடுத்த பரபரப்புகளை நோக்கி இன்னைக்கு செய்திகள் நகர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கு. அந்த செய்திகளோட உண்மை தன்மையும் அதோட வீடியோ ஆதாரத்துடன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி அன்றாட செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்காக முதல் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல நீங்கள் இணைஞ்சிட்டாலும் உங்களுக்கு அன்றாட செய்திகள் சம்பந்தமான அப்டேட், அது இந்திய செய்திகள், உலக செய்திகள், எல்லா சம்பந்தமான செய்திகளும் அதோட அப்டேட் உங்களுக்கு உடனடியாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். அந்த லிங்க்லேயே நீங்கள் இணைஞ்சுக்கோங்க. இப்போ இறுதியாக ஒரு வழியாக பரபரப்பாக பார்த்துட்டு இருந்த இந்த தமிழக அரசியல் ஒரு வழியாக ஃபைனலாக விஜய் முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. அதாவது வெறும் விஜய் முதலமைச்சர் ஆகல, திமுகவுக்கு வந்த வாக்குகளால், திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவால், திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து விஜய் முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையால ஒரு ஏற்கத்தகுந்த ஒரு அரசியலாகவும், இனி ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகரும், அமையக்கூடிய ஒரு புதிய ஒரு ஆட்சி ஒரு ஆரோக்கியமான கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. இப்போ கடைசி விஜய்க்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த 4 ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகு 116 கட்டத்தில் வந்தது. இன்னும் 2 வேணுமே அப்படிங்கிற கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அவங்க சாயந்தரம் 4 மணிக்கு சொல்றேன்னாங்க. அப்புறம் கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய 2 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவும் நாங்களும் ஆதரவு கொடுத்துறோம். ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி முடிவெடுத்தாங்களோ, நாங்கள் உங்க கூட கூட்டணி சேரல, உங்களோட அமைச்சரவையில் பங்கு கேட்கல, துணை முதலமைச்சர்லாம் எங்களுக்கு எதுவுமே வேணாம், நாங்கள் வெளியிலிருந்தே ஆதரவு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் இந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்குமே சொல்லிட்டாங்க. முஸ்லீம் லீக்குமே நாங்களுமே வெளியிலிருந்து தாவேகாவுடைய ஆட்சி அமைவதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள்லாம் ஏன் அந்த ஆதரவு தெரிவிக்கிறாங்க? ஆதரவு தெரிவிச்சுட்டு நாங்கள் ஆனால் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா திமுகவோட கை கோர்த்து தான் நாங்கள் போராடுவோம், ஆனால் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஏன் இந்த ஆதரவு அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மறுதேர்தலோ அல்லது ஆளுநருடைய ஆட்சியோ இங்கே வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சியோ அல்லது மறுதேர்தலோ வந்துடக்கூடாது, மக்கள் திரும்ப ஒரு குழப்பத்தை சந்திச்சிடக்கூடாது, அல்லது பாஜக கொல்லைப்புற வழியா இங்கே ஜனாதிபதின்ற பேரில் ஆளுநருடைய ஆட்சி இங்கே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வெறும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இந்த கட்சிகள் அதோட போயிடாம இங்கே ஆளுநர் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாரு. புதுசாக தானே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்குது, அவர் தான் வாய் திறந்து பேசவே மாட்டாரு, ஆளுநரை எதிர்த்து பேச மாட்டாரு, பாஜக எதிர்த்து பேச மாட்டாருன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வரம்பு மீறலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு விஜய் 4வது முறையாக விஜய் ஆளுநரை சந்திக்கிறது இன்னைக்கு வராரு. பாவம் மனுஷன் பிரச்சாரத்துக்கு 7 முறையோ தான் வந்தார். ஆனால் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு 4வது தடவை வந்துட்டாப்புல. ஆளுநரை சந்திக்கிறதுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வராரு. பார்த்தா ஆளுநர் சாயந்தரம் 7 மணிக்கு நான் கேரளாவுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தோன்னே திரும்ப வண்டி யூட்டன் அடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுநரோட செயல் இது சரியில்லை, நாங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை அறிவிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆளுநர் இல்லை நான் கேரளா போகல, நான் பிளான் கேன்சல், அந்த டிராவல் கேன்சல் அப்படின்ட்டாரு. திரும்பவும் விஜய் வண்டி யூட்டன் அடிச்சுட்டு வந்தார். யூட்டன் அடிச்சுட்டு வந்து ஆளுநரை போய் சந்திச்சு ஆளுநருக்கு சால்வை அணிவித்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுநரை போய் சந்திச்சு, எப்பா இது வெறும் லெட்டரோ வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் அப்படிலாம் இல்லை, நேரிலே வந்தாச்சு, நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம், அவருக்கு வெளியில இருந்த ஆதரவு, அவர் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கிறோம், நீங்கள் 118 தானே கேட்டீங்க, இப்போ நாங்கள் 120 ஆயாச்சு, அதனால இந்த ஆட்சி அமைட்டோம், புதிய ஒரு ஆட்சி அமைட்டோம், அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு ஒரு ஆதரவு தெரிவிச்சோன்னே இன்னைக்கு அந்த ஆட்சி அமைய ஒரு காரணமாக இருக்குது. உண்மையில ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட அமைச்சரவையிலையோ கூட்டணியாவோ இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அரசு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும், இனிமே அந்த அரசு ஏதாவது தவறான முடிவெடுத்தாலோ அதுக்கு எதுக்குமே இந்த ஆதரவு தெரிவித்த கட்சிகள் துளி அளவு கூட பொறுப்பாக மாட்டாங்க. இதுதான் வெளியிலிருந்து ஆதரவு. அந்த அரசு ஏதாவது தப்பாக செஞ்சாங்கன்னா இவங்க தாராளமாக அதுக்கு சுட்டி காட்டுவாங்க. ஒருவேளை அந்த அரசு தவறான பாதைக்கு போயிட்டா, இப்போ நாளைக்கே உங்க பாஜக பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அந்த மாதிரி ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா
இந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை உடனடியாக வாபஸ் வாங்கிறவங்க உடனே அந்த ஆட்சி கவிழ்க்கப்படும். அப்படி ஒரு நிலைமையை எட்டிரும். அதனால வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். எல்லாருமே முன் வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா, நீங்க எக்காரணத்து கொண்டு பாஜக பக்கம் போயிடக்கூடாது. பாஜகவுடைய மதவாத அரசியலை நீங்க கடுமையாக எதிர்க்கணும். இது ஒன்று மட்டும் நீங்க போதும். திமுக என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சாங்களோ அது மாதிரி நலத்திட்டங்கள் நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக அண்ணன் திருமாவளவன் இதுல ஒரு விஷயத்தை சொன்னது என்னன்னா, நாங்க திமுக கிட்ட சொல்லிட்டு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா காங்கிரஸ் மாதிரி சொல்லாம கொள்ளாம துரோகம் செஞ்சுட்டு நாங்க போல, நாங்க திமுக கிட்ட சொல்லிட்டு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். திமுக கிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் சொல்லும் போது, இது உங்களுடைய கட்சி, உங்களுடைய முடிவு, நீங்க தாராளமா ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு ஓகே சொன்னாரு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுல அவங்க அந்த ஆட்சி அமைகிறதுக்கு நாங்கள் எந்த வகையிலுமே திமுக தடையாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு தான் இந்த இடத்துல திமுக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆனால் திருமாவளவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. திமுக இதில் எந்த ஒரு தடையுமே செய்யலை. ஏன்னா அந்த தற்கொலைங்க திரும்ப ஆரம்பிச்சாங்க, திமுக தான் சதி செய்யுது ஆட்சி அமைக்க விடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆளுநர்ன்ற ஒரு பர்சன், ஆளுநர் வச்சு இங்கே பாஜக ஆட்சி செய்யுது அப்படின்றது இவங்களுக்கு அது தெரியவே இல்லை. இதுக்கும் திமுக மேலே பழிய போட்டாங்க. அதனால தான் அண்ணன் திருமாவளவன் ரொம்ப கிளியராக சொன்னார், திமுக அதில் எந்த வகையிலுமே தடையா இல்லை, ஒரு அரசு இங்கே அமையணும், நாங்கள் எதிர்கட்சியாகவே உட்காடுறோம் அப்படிங்கிறதுல திமுக ஆரம்பத்திலேருந்து இந்த ஸ்டாண்டில் இருந்தாங்க. திமுக கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படியோ இறுதியாக பார்த்தோம்னா இங்கே அமைஞ்சிருக்கு தாவேகா ஆட்சி மட்டும் இல்லை, தாவேகா பிளஸ் திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி, தாவேகா பிளஸ் திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அப்படிங்கிறது கேட்கவே நல்லா இருக்குல்ல, ஒரு புதுமையாக நல்லா இருக்கு. இனிமே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி, அவர் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னாரோ அதை செயல்படி ஆட்சி செஞ்சுதான் ஆகணும். எக்காரணத்து கொண்டு பாஜகவுக்கு சார்பாவோ பாஜகவுக்கு பயந்தோ எந்த வகையிலுமே அவர் போயிடக்கூடாது. அப்படியே அவர் போனாலும் இந்த கூட்டணி கட்சிகள் விட மாட்டாங்க. அவரை கரெக்டாக அதாவது விஜயோட கடிவாளம் இவங்க கையில் இருக்குது. ஒன்று இப்போ ஒருத்தர் 2 பேர்ட்ட இல்லை, 4 பேர்கிட்ட விஜயோட கடிவாளம் இருக்கிறதால இனி இந்த ஆட்சி கரெக்டான முறையில் போய் தான் ஆகணும். அதை தாண்டி வர வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் இவங்க மட்டும் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா, உண்மையில மாநிலத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா காஷ்மீரில் எப்பேற்பட்ட அடக்குமுறைகள் நடந்ததோ அது மாதிரியான அடக்குமுறைகள் நடக்கும். பாஜக என்னெல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. அப்போ அப்படி ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக, மாநில நலனுக்காக அவங்க நினைச்சிருந்தா அமைச்சரவை கேட்டிருக்கலாம், துணை முதலமைச்சர் கேட்டிருக்கலாம், விஜய்க்கு கொடுக்குற தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் அது எதையுமே கேட்காம நாங்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறோம், இங்கே ஒரு ஆட்சி அமைவது காலத்தோட கட்டாயம், அது முக்கியம், இந்த மாநிலத்துக்கு நல்லது, அதுக்காக உங்களை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒரு முடிவு எடுத்தாங்க பாருங்க. அந்த சுயநலன் இல்லாத மாநில நலத்துக்காக எடுத்தப்பட்ட அந்த முடிவை உண்மையாகவே தமிழ்நாடு மக்கள் மனதார பாராட்டணும். உண்மையால அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லி பெரிய அளவில் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி திமுகவே நம்ம உண்மையாக பாராட்டி ஆகணும். எந்த ஒரு கசப்புமே இல்லாமல் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. உடன்பிறப்புகளுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிறேன்னு சொல்லி திமுக தொண்டர்களுக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் உழைச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த தொங்கு சட்டசபை அமைஞ்சு இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமைகள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஒரு மாற்று ஆட்சி உருவாகிறதுக்காக, அதாவது அந்த வார்த்தையை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, மாற்று யோசனைக்காக பல பேர் என்கிட்ட யோசனையெல்லாம் சொன்னார்கள், மாற்று யோசனையெல்லாம் சொன்னாங்க. அதாவது நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருங்க அல்லது அதிமுக உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வைங்க, இப்பேற்பட்ட பல மாற்று யோசனைகள் எனக்கு வந்தது. ஆனால் எந்த யோசனையுமே நான் கேட்கல. என்னை பொறுத்த வரைக்கும் தோழமை கட்சிகள் எந்த முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு மதிப்பு கொடுத்து நிலையான ஒரு ஆட்சி அமைவதற்காக இனி தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகா கூட்டணிக்கு அவங்க ஆதரவுன்றத அந்த ஆதரவை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோட முடிவு. என்கிட்ட ஐடியாலாம் கொடுத்தாங்க, விஜய் ஆட்சி விட்டு நம்ம காலி பண்ணிட்டு அதிமுக கூட வந்தால் பரவாயில்லையே அப்படிலாம் ஒரு இப்போ ஐடியா கொடுக்கும்போது எந்த ஐடியாவே நான் காது கொடுத்து கேட்கல. இங்கே ஒரு ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களா, அது அமையட்டும், அந்த ஆட்சி அமையட்டும், நம்ம எதிர்கட்சியாகவே உட்காந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையான முடிவை தான் இன்னைக்கு திமுக எடுத்திருக்கிறாங்க. எந்த வகையிலுமே அவங்களுக்கு தடையாக போய் நிற்கல. அடுத்து ஸ்டாலின் இதை பற்றி சொல்லும் போது காங்கிரஸ் விஷயத்தை அதை குறிப்பிடுறாங்க. காங்கிரஸ் ஒரு குறைந்தபட்ச நன்றியை கூட காங்கிரஸ் இல்லாமல் குறைஞ்ச வெற்றி பெற்ற உடனே அறிவாலயத்துக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்கணும். அந்த எம்எல்ஏக்கள் நன்றியும் சொல்லாமல் ஒரே நாளில் அவங்க வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க, திமுக விட்டுட்டு ஒரே நாளில் வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸுடைய துரோகத்தை இதில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் எப்போவுமே திமுகவோட சேர்ந்து நிற்போம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அந்த தோழர்களை நான் மனதார பாராட்டுறேன். அவங்களோட சேர்ந்து இன்னும் நாங்கள் போராடுவோம். அந்த தோழர்களுடைய அந்த முடிவு அப்படிங்கிறது திமுக மேலே அவங்க எவ்வளோ நன்மதிப்பு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்கன்றத அந்த விஷயங்களுக்கு காட்டுது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு
இறுதியா ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது, இப்பேற்பட்ட சோதனையான காலத்தில், திமுகவுக்கு ஏற்பட்ட சோதனையான காலத்தில் எங்களுக்கு முழுக்க உறுதுணையா இருந்த முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கும், பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கும், தமீமுன் அன்சாரி அவர்களுக்கும், வைகோ அவர்களுக்கும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், இவங்கெல்லாம் கடைசி இந்த சோதனையான காலத்தில் எங்களோட கூட நின்றாங்க பாருங்க. வேற இடத்துக்கு போனோன்னு கூட யோசிக்கலையே. அவங்களுக்கு எங்களோட முழுமையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியில முஸ்லிம்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு பக்கத்துணையா நின்றாங்க. சிஏஏ சட்டம், உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு நுழைறாரு. அவர் காலத்தில் இறங்கின முதல் போராட்டம், அவர் வாங்கின முதல் வழக்கு சிஏஏ சட்டத்துக்கு தான். சிஏஏவோட அந்த சட்ட நகல் அதை தீட்டு கொளுத்தினதால அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப இஸ்லாமியர்களுக்காக ஒரு போராட்டத்தில் இறங்கி தான் முதல் வழக்கே வாங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல அவங்க அவ்வளவு ஆக்டிவா நின்றதால தான் இங்க ஒரு மத கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது. காசாவுல மக்கள் அங்க அநியாயமா செத்து கொன்னு குவிக்கும் போது இஸ்ரேலுடைய அராஜகத்தை எதிர்த்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு முதலமைச்சர் இங்க தமிழ்நாட்டில் இறங்கி மக்களுக்காக எக்மூர்ல ஒரு போராட்டத்தை செஞ்சு அந்த காசா மக்களுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆட்சி செஞ்சதால, மக்களோட நல்லிணக்கத்துக்காக ஒரு நல்ல ஆட்சி செஞ்சதால இங்க இஸ்லாமியர்களும் நன்றி மறக்கல. முஸ்லீம் லீக் கட்சியா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சி, அண்ணன் தமீமுன் அன்சாரி எல்லாமே அந்த உறுதுணையா இருந்தாங்க. குறிப்பான தமீமுன் அன்சாரிலாம் ஒரு விஷயம் சொன்னாரு, ஐயா நான் வேணா ராஜினாமா செஞ்சிடறேன், என் தொகுதியில் நீங்க மறுதேர்தலில் போட்டிட்டு நீங்க திரும்ப சட்டசபை உள்ள போறீங்களா, அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஆளூர் ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆளூர் ஷானவாஸ் திமுகவுக்கு அவ்வளவு பக்கபலமா நின்றாங்க. காங்கிரஸ் இப்பேற்பட்ட துரோகம் செஞ்சிட்டதால காங்கிரஸ்ல இருந்து அலிமுல் புகாரி காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து பேசினாரு. திமுகவுக்கு நீங்க செஞ்ச துரோகம் அப்படின்னு பேசினதால காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். ஆனா இருந்தாலும் அவர் சத்தியத்தின் பக்கம் நின்றாரு. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் உறுதுணையா நின்றாங்க. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் எங்கேயுமே சிதறல. ஒரு சினிமா பிம்பத்தை காட்டியோ ஒரு நடிகர் என்ற காரணத்துக்காகவோ எங்கேயுமே இஸ்லாமியரோட வாக்கு சிதறல. நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க, எங்கெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்குதோ அதெல்லாம் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அந்த ஓட்டு திமுக விட்டு எங்கேயுமே போகல. சென்னையில் 16 தொகுதியில் 2 இடங்கள்ல திமுக ஜெயிச்சாங்க, துறைமுகம், சேப்பாக்கம். இந்த ரெண்டுமே இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதி. அப்போ இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்கேயுமே திமுகவுடைய ஓட்டு சிதறல. அந்த நன்றி அவங்க எங்கேயுமே மறக்கல அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகா காட்டுது. அப்போ அமைந்திருக்கக்கூடிய ஒரு அரசுமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட தயவால ஒரு புதிய ஒரு ஆட்சி அமையுது. அப்படிங்கும் போது விஜய் இனிமே எப்பேற்பட்ட ஒரு அரசியல் செய்ய போறாரு, அவர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நான் பாஜகவை எதிர்த்து செயல்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் அவர் ஆட்சி செஞ்சாருன்னா தாராளமா அவருடைய ஆட்சியை நம்ம வரவேற்கலாம். அதனால முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உண்மையில நம்ம பேட்டை டிவி சார்பிலேயே நம்ம வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறோம். ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முதல் பொறுப்பு, அதாவது நான் முதலமைச்சர் ஆயிட்டா முதல் கையெழுத்து இதுக்கு போடுவேன் அதுக்கு போடுவேன்னு சொல்லுவார் இல்லையா. விஜய் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா, தன்னுடைய ரசிகர்களை, தொண்டர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது. ஏன்னா இப்ப நேத்து நடந்த விஷயத்தை பாருங்களா, திருமாவளவன் கூட்டணிக்கு எப்படி நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, கூட்டணிக்கு வரீங்களா, இந்த யோசனை அவங்க கட்சிகள் ஒரு கட்சின்றது யோசனை படி தான் முடிவெடுக்க முடியும். ஆனா அந்த யோசனை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆட்சிங்கிறதுக்காக அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் திருமாவளவன் அவர்களா அசிங்கமா எழுதுறானுங்க, ஜாதி பேரை சொல்லி திட்டி எழுதுறானுங்க. ஏண்டா ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்ற அந்த எழுத்து அளவுக்கு கூட உன் கையில எம்எல்ஏ இல்ல, நீ எல்லாம் உனக்கு துணை முதலமைச்சர் கேக்குதாடா, நீ எல்லாம் எங்க விஜய் அண்ணாவுக்கு செருப்பு துடைக்க தாண்டா லாய்க்கினி, உன்னை கூட்டணியில சேர்க்கறதே எங்க விஜய் அண்ணாவோட செருப்பு துடைக்கிறது தான் உன்னை சேர்க்கிறோம், உன்னை கூட்டணியில சேர்த்து எங்க அண்ணாவோட வீட்டோட கக்குசோட அடப்பு எடுக்கிறதுக்கு. அந்த வார்த்தையை பாருங்களேன், யாருக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்ற பாருங்களேன். அந்த சாதிய வெறுப்போட இது மாதிரியான வார்த்தைகள். எங்க அண்ணாவோட வீட்டுக்கு கக்குசோட அடப்பு எடுக்கிறதுக்காக உன்னை கூட சேர்க்கிறோம் அப்படி இப்படி சொல்லி அண்ணன் திருமாவளவன் பத்தி அசிங்கமா எழுதுறாங்க. இது எந்த அளவுக்கு வைரலா போச்சுன்னா, புதிய தலைமுறை இது சம்பந்தமா தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போடக்கூடிய அளவுக்கு, ஒரு தனி தொகுப்பா ஒரு செய்தி போடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசுறானுங்க. அப்ப விஜய் எதிர்த்து யாரும் பேசிடவே கூடாது. விஜய் என்ன நினைக்கிறாரோ அது நடந்துடணும், நாங்க விஜய் அண்ணாவை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான மனநிலையில் அந்த விஜய் ரசிகர்கள் இருக்கிறதால அந்த ரசிகர்களை வழிநடத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பாருங்களேன், இந்த முதலமைச்சர் பேச்சு, ஆளுநர் இதெல்லாம் இழுபறியா நடக்குதுன்ற இதை கூட பொறுக்க முடியாம நெல்லையில் ஒரு பையன் போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஒரு 40 வயசு கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் விஜய் அண்ணா முதலமைச்சராக இழுபறியா இருக்குன்னு சொல்லி உடனே தீ குளிச்சு தற்கொலைக்கு முயற்சி, இப்ப தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ண வச்சிருக்காங்க. பனையூர்ல விஜயோடைய பனையூர் ஆபீஸ் கிட்ட பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு பையன் ஒருத்தர் கையில கத்தியோட வந்துட்டு டிவிக்கேன்னு சொல்லி உடம்பெல்லாம் கத்தியை வச்சு கிழிச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு பனையூர்ல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒருவேளை தாவேக்கு அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்குமோ, ஒருவேளை அதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
இறைவன் இப்படி ஒரு தொங்கு சட்டை சபையை அமைச்சு கொடுத்துருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. அதனால விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் வேலை என்னன்னா, ஆட்சி அமைச்சதுன்னு செய்யக்கூடிய முதல் வேலை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நீங்க பக்குவப்படுத்தணும், அவங்களை அரசியல் படுத்தணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவை போதிக்கணும் அப்படிங்கிறத விஜய்க்கு இருக்கக்கூடிய முக்கிய பணி. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு யார் இடையூறு கொடுக்குறாங்க அதையாச்சும் அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க திமுக எவ்வளவு கண்ணியத்தோட நடந்துக்கிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் எவ்வளவு கண்ணியத்தோட நடந்துக்கிட்டாங்க. இதே விஜய் தான் சொன்னாரு, பாசிசம் பாயாசம் சொல்லி பேசி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. யாரை பார்த்து பாசிசத்தோட பாயாசத்தை கிண்டல் பண்ணி அந்த பாசிசத்தை நார்மலைஸ் பண்ற மாதிரியான ஒரு பேச்சா அது அமைஞ்சது. அப்போ அந்த யாரை பார்த்து நீங்க பாயாசம் சொன்னீங்களோ அந்த பாயாசம் தான் நீங்க உங்க கூட வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமா இருந்துக்கிறாங்க. ஆளுநர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது அந்த பாயாசம் தான் உங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகை வரைக்கும் உங்க கூட வந்து பிரச்சனை பண்ணி உங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறாங்க. அப்போ பிரச்சனை நேரத்தில் நம்ம கூட யார் துணைக்கு வந்து நிற்கிறா, இவங்கெல்லாம் தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் ஜனநாயக சக்திகள் அப்படிங்கிறத அந்த ரசிகர்கள் நீங்க அடையாளப்படுத்தணும். நீங்க 108 இடங்கள்ல ஜெயிச்சாலும் நீங்க உங்க கையில பெரும்பான்மை இருக்கோ இல்லையோ, நீங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, உங்க கையில உங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்படுத்தி வைக்க வேண்டியது ஆளுநரோட பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பை கூட செய்யாம பாஜக அவரை கட்டுப்படுத்தி வச்சு உங்களை இந்த அளவுக்கு அலக்களிக்க வைக்கிறாங்களே, இதுதான் பாசிசம். இதுதான் பாசிசம் அப்படிங்கிறத உங்க ரசிகர்கள் நீங்க இப்பயாச்சும் புரிய வைக்கணும். அப்ப பாஜக, RSS இது எவ்வளவு ஒரு மோசமான மதவெறுப்பு கொண்ட அரசியல், அவங்களுடைய அந்த அடக்குமுறை அரசியல் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்காக எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் செய்யறாங்கன்றத அப்போ குறைஞ்சபட்சம் உங்களுடைய எதிரி யாரு அப்படிங்கிறதையாச்சும் அந்த அப்பாவி ரசிகர்கள் நீங்க சொல்லி தரணும். அதை நீங்க சொல்லி தரலனா இது மாதிரி தீ குளிக்கிறது, கத்தி வச்சு கிழிச்சுக்கிறது, மருந்து குடிச்சு சாவுறது, இது ஒரு தொடர் கதையா மாறி போயிடும். தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட பூமி, இது ஒரு பகுத்தறிவு பூமி அப்படிங்கிற அந்த நிலைமை துளி அளவு கூட மாறிடக்கூடாது. இத்தனை நாளா நம்ம எப்படி ஒரு பெரியாரிய வழியில இந்த தமிழ்நாடு போயிட்டு இருக்கோ, ஒரு கல்வி ரீதியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு கொண்டு போக வேண்டியது விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் சவால். ஓகே, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட தயவால விஜய் இப்ப ஆட்சி அமைக்கிறாரு. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்னொரு பக்கம் அதிமுக 2 கூடா விரைஞ்சி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில ஒரு பக்கம் ஆலோசனையும், CV சண்முகத்தோட தலைமையில ஒரு பக்கம் ஆலோசனை நடந்து அங்க அதிமுகவை அமித்ஷா அழிச்சு வச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.